ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா Infinix S5 Lite அது எப்படி FRP பைபாஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே இந்த மாடலுக்கான ஆர்டர் செட் பண்ணுறதுக்கான வீடியோ போட்டிருக்கும், அதையும் கீழே லிங்காக கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீஸ் வீடியோஸ் நான் சேனலில் போட்டிருக்கோம், லேப்டாப் சர்வீஸ், கம்ப்யூட்டர் சர்வீஸ், மொபைல் சர்வீஸ் பற்றி. இது மட்டும் இல்லாமல் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் பற்றி பண்ணியிருக்கோம், அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, Infinix S5 Lite எப்படி FRP பைபாஸ் பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். Infinix S5 Lite இது FRP போட்டிருக்காங்க. கூகுள் ஐடி பாஸ்வேர்டு தெரியல அப்படிங்கிறதுனால இது வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டா தான் நம்ம பைபாஸ் பண்ண முடியும். ஓகே, இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, டோன்ட் நாட் காப்பி. யூஸ் கூகுள் அக்கௌண்ட். இதில் பாரு, இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்குது, எனக்கு தெரியாது. கஸ்டமருக்கும் ஸ்பேஸ் வர லாங் ப்ரெஸ் பண்ணால் இங்கே ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷன் வரல. இப்போ வந்து ஃபுல்லாக வெளியே போய்க்கலாம். இப்போ லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுற மாதிரிக்கும் இங்கே மிஷின் செட்டிங்லேயும் எதுவும் காணும். சரி, ஓகே, ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்கு. இப்போ வந்து லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். நான் மாற்றுற லாங்குவேஜை கரெக்டாக மாற்றிக்காங்க நீங்களும். அப்போ தான் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வரும் லாங்குவேஜில். 1 2 3 4 5 6 7 8 8ஆவதாக இருக்கிறத கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் நவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ FRP இருக்கிற ஏரியாவுக்கு போயிடலாம். கூகுள் அக்கௌண்ட் கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல அதை டேப் பண்ணிக்காங்க, டைப்பிங் செக்ஷனை. இப்போ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் இப்போ கீழே ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ வந்து அந்த கீழே லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இப்போ சைடில் ஒரு ஏரோ மார்க் குறி மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ மேலே இருக்கிற 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ வந்து டைப் பண்ணணும். அது வந்து இப்போ டைப் பண்ணால் ஹிந்தியில் வரும். ஹிந்தி என்ன லாங்குவேஜ்னு தெரில, ஒரு இங்கிலீஷில் வரல, வேறு லாங்குவேஜில் வருது. இதை அழிச்சிட்டு இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாற்றுறதுக்கு அது பூமி சிம்பிள் அழிக்காங்க. இப்போ இங்கிலீஷில் டைப் ஆகும். இப்போ வந்து அது கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ அந்த யூடியூப் சிம்பிளை கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ மேலே அந்த லிங்க் நேமை கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ வந்து வீடியோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதில் கிளிக் பண்ணி நான் பண்ணுறதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். யூடியூப்பும் வந்து கொடுத்துருங்க. இப்போ வெப்சைட் போயிடுச்சு. இதில் VN ரோம் நெட் பைபாஸ் அப்படின்னு கொடுக்கணும், டைப் பண்ணணும். VN ரோம் நெட் பைபாஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. வெப்சைட் லோட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் FRP 89 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்காது. அப்படி ஒருவேளை டவுன்லோட் ஆகலைன்னா திருப்பியும் கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் திருப்பியும் டவுன்லோட் கொடுக்குற மாதிரி இருக்கும். கரெக்டாக நான் பண்ணுற ஆப்ஷன்ஸே பாருங்கள். கேன்சல் பண்ணிட்டு ரீடவுன்லோட் கொடுங்க. ஓகே, அந்த இன்டர் கிளிக் பண்ணிவிட்டேன். கீழே டவுன்லோடுக்காக டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ டவுன்லோடில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சில டைம்ஸ் பண்ணும். திருப்பியும் டவுன்லோட் கொடுங்க. ஓகே, இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓப்பன் கொடுத்துக்கலாம். இப்போ பர்மிஷன் எனேபிள் பண்ணும்.
பர்மிஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ இன்ஸ்டால் கொடுங்க. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. டன் கொடுத்துட்டு இப்போ வெளியே வந்துடும். இப்போ FRP பைபாஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டவுன்லோட் கொடுத்துருங்க. இப்போ ஓப்பன் கேட்குது, ஓப்பன் கொடுத்துருங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் கொடுங்க. இதில் மேலே கரெக்ட் 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌசிங் சைன் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதில் எனி இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. உங்களோடது போட்டு லாகின் பண்ணிக்கலாம். நான் லாகின் பண்ணிக்கிறேன் போட்டு. ஓகே, லாகின் கொடுத்துட்டேன். சைன்இன் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஜஸ்ட்டு மொபைலை ரீபூட் பண்ணிக்கலாம். ரீபூட், ரீஸ்டார்ட் எதுனாலும் ஓகே. மொபைல் ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். மொபைல் ஆன் ஆயிடுச்சு. இப்போ பேக் வந்துடலாம். லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். நம்ம இங்கிலீஷ் மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இப்போ ஸ்கிப்பு சிம்பிள் செட்டப் தான். அந்தளவுக்கு பெரிய செட்டப்ஸ்லாம் இருக்காது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ரூட் நாட் காப்பி. இப்போ அக்கௌண்ட் ஆட் ஆயிடுச்சு. அக்கௌண்ட்டை பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட் ஆடுன்னு வந்துருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான். இதுக்கு மேலே ஈஸியாக சிம்பிளாக செட்டப் பண்ணிக்கோங்க. Infinix S5 Lite இது ஆண்ட்ராய்ட் 9ல இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அதில் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தால பெல் ஐகான் கிளிக் பண்ணா போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் லேப்டாப் சர்வீஸ், கம்ப்யூட்டர் சர்வீஸ் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கும். அதையும் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் அருண் சேனல் கீழே லிங்க் இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னை பற்றி வரும். அதெல்லாம் உங்களோட கமெண்ட்ஸுக்கும் அதில் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை பை. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அது இல்லாமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதை ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். அது இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர்